தமிழ்நாட்டின் தென் பகுதியில் பச்சை வயல்களும் பனை மரங்களும் நிறைந்து ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சித்தூர்பட்டி. அந்த கிராமத்தில் முத்தையா என்று ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். வயது 50ஐ கடந்தாலும் உடல் வலிமையும் மன உறுதியும் கொண்டவர். முத்தையாவுக்கு ஒரே ஒரு மகன் கார்த்திக். கார்த்திக் வேகமான இளைஞன். கார்த்திக் படிப்பில் சராசரி. ஆனால் அவனுக்கு விவசாயத்தில் விருப்பமே இல்லை. இந்த மண்ணில் வாழ்ந்தால் முன்னேற்றம் இல்லை என்பதே அவன் எண்ணம். ஒரு நாள் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த முத்தையா கார்த்திக்கிடம் சொன்னார், கார்த்திக், இந்த நிலம்தான் நம்ம வாழ்க்கை. இதை காப்பாத்தணும். அதற்கு கார்த்திக் சலிப்புடன், அப்பா, இந்த உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்லை. நான் நகரத்துக்கு போய் பெரிய ஆளா ஆகப் போறேன் என்று கூறினான். முத்தையா அமைதியாக சொன்னார், நகரமா கிராமமா முக்கியமில்லை, நேர்மைதான் முக்கியம். ஆனால் கார்த்திக் கேட்கவில்லை. கார்த்திக் நகரத்துக்குப் போனான். முதலில் ஒரு சிறிய வேலை, பின் தவறான நண்பர்கள், சின்ன சின்ன பொய்கள், பின்னர் பெரிய ஏமாற்றுகள். யாரை ஏமாற்றினாலும் பரவாயில்லை, பணம் வந்தால் போதும் என்ற மனநிலை அவனுக்கு வந்தது. 2 வருடங்களில் நல்ல வருமானம் வந்தது. ஆனால் மன நிம்மதி இல்லை. இதற்கிடையில் கிராமத்தில் மழை இல்லை. பல விவசாயிகள் கடனில் சிக்கினர். முத்தையா மட்டும் தன் நிலத்தை விற்கவில்லை. அவர் சொல்வார், நிலம் அம்மா மாதிரி, கஷ்ட காலத்தில் விட்டு விடக்கூடாது. அவர் குறைந்த தண்ணீரில் பயிரிடும் முறையை பின்பற்றினார். மற்ற விவசாயிகளுக்கு உதவினார். ஒரு நாள் கார்த்திக் செய்து ஒரு பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. வேலை போனது. நண்பர்கள் காணாமல் போனார்கள். பணமில்லை. மனம் உடைந்து போனான். அந்த நேரத்தில் அவனுக்கு நினைவு வந்தது, அப்பா மட்டும்தான். பல வருடங்களுக்கு பிறகு கார்த்திக் கிராமத்துக்கு வந்தான். அப்பா வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். கார்த்திக் அழுதபடி, அப்பா, நான் தவறு பண்ணிட்டேன் என்று கூறினான். முத்தையா அவனை அணைத்துக் கொண்டு சொன்னார், பரவாயில்லை, விழுந்தாதான் எழ கத்துக்குவோம் என்று கூறினார். கார்த்திக் அப்பாவுடன் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். முதலில் கஷ்டமாக இருந்தது. வியர்வை வர உழைத்தான். மன நிம்மதியை அவன் உணர்ந்தான். நேர்மையா உழைத்த பணம்தான் உண்மையான சந்தோஷம். காலப்போக்கில் கார்த்திக் இயற்கை விவசாயம் பற்றி கற்றுக்கொண்டான். கிராமத்து விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் கிராம கூட்டத்தில் கார்த்திக்கையே தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். முத்தையா பெருமையுடன் சொன்னார், நான் விதைத்தது நம்பிக்கை, அது இன்று நல்ல பயிரா வளர்ந்திருக்கு என்று பாராட்டினார். நேர்மை, உழைப்பு, பொறுமை, இதை விதைத்தால் வாழ்க்கையில் நிம்மதியை அறுவடை செய்யலாம்.